ரோடு என்ன சரணே, திரும்ப ரோடு தான் வந்திருக்க. இது ரோடு இல்லாம என்னது? ஐயா இது என்னது? ஐயா அவர் லுக்க பாருங்க. ப்ரோ ரோடா இருந்தாலும் லுக் நல்லா இருக்குது இல்ல ப்ரோ? ரோடா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. எப்படி லுக் அமைச்சிருக்கீங்க பாரு இன்னைக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்கன்னா பரவாயில்லையா? ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க? நாங்க எப்பவுமே ஒரே மோடு தான். இது வந்துட்டு நாங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு பவுண்ட் இது ரொம்ப அதிகமா இருக்கு சொல்ல போனா இருந்தது. உங்க இந்த போஸ்டர் எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா வந்துச்சா? டேய் உண்மைக்கையா அவனு என்னையா அதுல ஒண்ணு என்ன போடான்ட்டு பிரச்சனை? லுக் நான் பஜ்ஜி சார் லுக் மட்டும் அதுவே போதும்ல, வேற என்ன வேணும்? ஆளு எப்படி கிளாஸியா இருக்காப்ல இந்த போஸ்டர்ல. எனக்கு சொன்னது அதே காஸ்டியூம் அதே மாதிரிதான் வராரு அஜித் சார். மேல வச்சிருக்காங்க, திரும்பி அதே இந்த போஸ்டர் தான். ஓகே தான்ப்பா, கம்பேர் டு ப்ரீவியஸ் ஒன் இது பாத்தீங்கன்னா ஓகே. எனக்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை தான்ப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் கிளிம்ஸ்னு ஏதாவது விடுவாங்கன்னு உக்காந்துருந்தா திரும்பி போஸ்டர் இங்க போகுது. ரைட்ரா, கேரக்டர் ரிவ்யூன்னு போஸ்டர்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோடுன்னு எதுக்கு அது ஸ்பேஸ்ல ஃபுல்லா வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப வந்துட்டு கிளிம்ஸ் விடுவாங்கன்னு பல்ட்டி நாங்க திருப்பி இது ரோடு இல்லாம பிரச்சனை இல்ல, ரோடு இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா இங்க முன்னாடி இருக்கிற போஸ்டர் மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பார்த்தா இது ஓரளவுக்கு பயங்கரமா இருக்கு சொல்ல போனா. யாரு போட்டா? இல்ல, முன்னாடி இருக்கிற போஸ்டர் மாதிரி எப்பவுமே இப்படிதான் ஷேடோல தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி பாருங்க எப்படி நான் வந்து தெளிவா சொல்லிட்டு போனேன். சரியா, திரும்பி ரோட்ல தான் நிக்க வைக்க போறாங்க அப்படின்ட்டு. ப்ரோ திருப்பி ரோட்ல நிக்க வைக்கிறாங்க. அது ஓகே தான், ரோடா இருக்கட்டும் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல நம்ம லுக் வந்திருக்குல்ல, அது போதாதான்? இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன், எனக்கு செகண்ட் லுக் மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். பைத்தியக்கார மாதிரி திரும்ப சொல்றேன், வேற என்ன பண்றது? வந்ததை வச்சு நம்ம சாப்பிட தான் செய்யணும். நல்லா இருந்தா சாப்பிடலாம், நல்லா தானே இருக்கு. இது ஒரு டைம்ல அப்டேட் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இங்க பாருங்க, தங்கர் பச்சன் மாதிரி நாங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அருமையா இருக்கேடான்னு தங்கர் பச்சன் ஒரு படத்துல சொல்லுவான்ல, அது மாதிரி. இல்ல, நான் ஆதிக்கு அவ்வளவு கடிப்பேன் சரியா. ஆனா அவன் கொடுத்த போஸ்டர்ஸ் எல்லாமே பாருங்க, ஒர்க் இருக்கும், அதுக்கு ஒரு கான்சியஸா வேலை செஞ்சான். நான் என்ன விடுறது, நீ என்ன தின்றதுன்றது உக்காந்துதான். என்ன பண்றது? இல்லங்க, ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்றாங்க பேசுறீங்க சிட்டிசன் ப்ரோ? இல்ல ப்ரொடக்ஷன் டீம் என்ன வந்து என்ன தீம்ல கேக்குறாங்களோ அதை தானே அவன் பண்ணி கொடுப்பான் டிசைனர். டீம் வந்து ரோடு தீம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து இதுலயே போஸ்டர்லயே எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். இப்போ ஒரு வழியா கொஞ்சம் உள்ளர வச்சிருக்கீங்களா? ஃபுல்லாமே எல்லாமே போஸ்டர்லயே சொல்லிட்டோம்னா அப்புறம் போயிட்டு படத்துல வந்து என்னத்த போய் பார்க்க போறோம் நம்ம? ப்ரோ என்ன ப்ரோ, ஏதோ டீசர்ல ட்ரெய்லர்ல ஏதோ படத்தை காட்டாம இருந்தாலும் ரைட்டு, போஸ்டர்ல என்னத்த ப்ரோ காட்டுவீங்க? ஒரு அநேகத்தின மட்டும் கொடுக்க கூடாது ப்ரோ. ஜிபி போஸ்டர் வந்தது, இப்ப என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க? இல்ல ப்ரோ, அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன வச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு இல்ல, அததான் கேக்குறேன். இப்ப ஜிபி போஸ்டர் வந்தது, பின்னாடி நெருப்பு எல்லாம் விட்டு ஃபயரா வந்தது, என்ன கண்டுபிடிச்சிங்க படத்துல என்ன இருக்குன்ட்டு சொல்லுங்க, போஸ்டர் வச்சு மட்டும். ஜிபியுக்கு டிசைனர் யாரு? ஜிபியு டிசைனர் வந்து நம்மளுக்கு துணிவுல இது பண்ணாரு தெரியுமா, சில்லா லிரிக்ஸ். ஆமா, அந்த காசே தான் கடவுளாக்கும் அவர் தான் பண்ணாரு. அவர் தான் வந்து போஸ்டர் டிசைன் பண்றாரு. அந்த டீ கிளாஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தாரு. உண்மையாலே நல்லா வேலை செய்யறான் அந்த பையன். கோல்டு கோபி ஊரை ஏமாத்தி இருக்குமே அவரா? அம்பானி. ஆமா 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 ஆமா. கிளிம்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்றாங்க. நான் சாப்பிட்டேன். அது 1 or 2 வீக்ஸ்ல வந்துரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். ஆனா இங்க ஊரே வந்துட்டு தலைலுக்க கொண்டாடுறப்ப திரும்பவும் ரோடுன்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு டோனும். அது ஒருத்தெல்லாம் இல்ல ப்ரோ, அடுத்தவங்க ஆரம்பிக்கிறான்றதோட நம்மளுக்கு நிறைய பேசணும்ல. நமக்கு சொல்ல போனா ஏகே ரூல்ஸ் ப்ரோ, எனக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை தான். பாருங்க, எனக்கெல்லாம் பயங்கர சாட்டிஸ்ஃபை சொல்ல போனா. போஸ்டர் சொல்ல போனா வெயிட்டா இருக்கு இது. கடைசி 3 லுக்கு இந்த லுக் எவ்வளவு தேவலாம்? அப்படிதான் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதை விட்டுருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, இதோட முடிஞ்சிருச்சான், போஸ்டர் இல்லையா. அம்மா என்ன விட்டுருங்கடா, இதுக்கு மேல கிளிம்ஸ் ஏதாவது விடுங்கடான்ற மாதிரிதான்.
எப்ப ப்ரோ வருது ஏதாவது தெரியுமா? தெரியல ப்ரோ, வந்துடும் அது ப்ரோ. பெருசா ஐடியா இல்ல. ஆரம்பிச்சிட்டாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி ரிலீஸ்னே போட்டு வருது கிளிம்ஸ். ஓ தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் அப்ப? கன்ஃபார்ம். இப்ப இந்த தடவை சோலோவா? இல்ல இப்ப சோலோலாம் எப்படி இல்ல, தீபாவளி அவங்க ரிலீஸ்னா எப்படி அமரன் என்ன பேக்கானா? இல்ல ஒண்ணு பேக் போயிடுவாங்க. ஆவான் இல்லைன்னா ப்ரீ பண்ணிட்டான். ஆனா ஏகே ரூல்ஸ் ப்ரோ இந்த பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இப்ப நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இப்ப போஸ்டர் விட்டுருக்காங்கல்ல, இவனுங்க எனக்கு ஆமா. யாருன்னே தெரியாது. ஆனா இவரோட ஃபேஸ பக்கத்துல வச்சு இந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்றாங்க பாத்தீங்களா, பயங்கரமா. பாருங்க அந்த அவங்க 2 பேர் பாருங்க, நான் தெரியவே தெரியாது, நான் மொரட்டா மேல இருக்கு இவங்களுக்கு. போட்டிருக்கேன் பாருடா. ம். என் ஃபாலோவர்ஸோட கம்மியா இருக்கான்டா அவன். நானோ புது ஐடி கிரியேட் பண்ண சும்மா சுத்தின்னு இருக்கேன்டா. அவன்லாம் 314 ஃபாலோவர் ஒருத்தன் 594 ஃபாலோவர் ஒருத்தனும் அப்படிதாங்க இல்லைங்க, உக்காந்துருக்கான். அவங்களுக்குலாம் ஃபாலோ பண்ணி விடுங்க, அப்படிதாங்க புஷ் பண்ண முடியும் அவங்களெல்லாம். இல்ல பாரு, இவர் ஃபேஸ காமிச்சு என்ன மாதிரி ஒண்ணு பாத்துக்கோங்க, 2 பேத்துக்கு ஸ்கிரீன் ஆ. பேஸ் கொடுத்து ஒரு போஸ்டர் பங்கமா கொடுத்துருக்காங்க டீம். ப்ரோ இல்ல அப்படிதான் டீடைலிங் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரோ. follow ஒண்ணே ஒண்ணு மட்டும் ம். தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் டீடைலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஆமா. ரைட்டுங்களா? நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதா என்ன ரோடுனா ரோட ஏன் ப்ரோ வச்சுதான் நம்ம படமே எடுக்க போறாங்க. 70% ரோட்ல தான் இருக்க போகுது படம். அப்ப ரோடு எதை காமிப்பாங்களா? ரோடுன்னு பேசிக்கிட்டு இருந்தா ரோடு தான் இல்ல காமிப்பாங்க. உங்களுக்கு ரோடு டைரக்டர் ரோடுன்ற இல்ல தாட் டைரக்டர் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாரோ நீங்க அதான் வந்து டிசைனர் பண்ண முடியும். டைரக்டர் சொல்றதா டிசைனர் பண்ண முடியும். ஆனா இஷ்டத்துக்கு ஏன் மகிழ்ச்சியோட பகல ப்ரோ இன்டர்வியூல விட்டு பாருங்க, விட்டு என்ன கேக்குது மாதிரி ப்ரோ. கேட்கறாங்கல்ல. இப்ப கிளியரா இருக்கா? ப்ரோ அவங்க சரண் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். எப்பயுமே நம்ம ரோடுன்ட்டே போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல காமிக்கலாம், ஒரு ஃபயர் மாதிரி. இப்ப குட் பேட் இல்ல அக்ரிலே அவர் சொல்ற மாதிரி. ஆக்சுவலா இல்ல உங்களுக்கு ரோடு ஏன் இவ்வளவு ரோடுன்னு காட்டுறாங்கன்னா, நீங்க யூடியூப்ல அந்த படம் 1.5 மணி நேரம் படம் இருக்கு, உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா புரியும். இது ஃபுல்லாவே இல்ல நீங்க ரோடு பேஸ்டா சொல்றது கொண்டு எல்லாமே வரும். ஓகே ப்ரோ. இப்ப அது சொல்ல ரோடு வெறும் ரோடாவே இருக்கு, பேக்ரவுண்ட்ல ஏதாவது ப்ரோ ஒரு வெஹிக்கல் போஸ்டர் காட்டலாம். நானும் அவ்வளவு மழுமட்டையே ஒர்க் பண்றேன்னு கேக்குறேன். ப்ரோ நீ எனக்கு அதுதான் ப்ரோ. டீசர் இல்ல காட்டும் நான் போதும் உங்களுக்கு ட்ரைலர் சப்போர்ட் பண்றேன். காட்டும் போதும் நான் அடாப்ட் ஆயிக்கிறேன். ஓகே எனக்கு அது வேணாம். நான் உனக்கு ப்ரோ வேலை செய்ய மாட்டான் ப்ரோ. அவன் கோல்டு கோப்பி இதெல்லாம் முட்டு ப்ரோ. கோல்டு கோப்பி உக்காந்து ஒப்பேத்திட்டு உக்காந்துருக்கான் இல்ல தனியா. ப்ரோ, நானுமே அதான் சொல்றேன். ஏன்னா போஸ்டர் ஒர்க்கிங்கே விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன இப்ப ஜிபிஓல பின்னாடி நெருப்பு எல்லாம் விட்டுருக்காங்க. என்ன ஆதிக்கு நான் நெருப்பு கொளுத்தி அஜித் குமார் முன்னாடி உட்கார வச்சிருவானா? அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப ஏன்னா அவர் நல்லாதான் ஒரு போஸ்டர். ஒரு போஸ்டர்ன்றது ஒர்க் ஆகணும் ப்ரோ பாத்துட்டு. அதுதான் ப்ரோ அது நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. அதான் ப்ரோ, இப்ப படம் நம்ம பாத்துருவோம். இப்ப மத்த அஜித்துக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க பாத்துருவாங்க. இப்ப காமன் ஆமா ஆடியன்ஸ் ப்ரோ, படம் ரீச் ஆகணும்னா பொதுஜனத்துக்கு போய் சேர்ற மாதிரி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா அதுதான் கொடுக்கல. ப்ரோ. பரவாயில்ல, போஸ்டர் நல்லா இருக்கேன், அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. இவங்க இன்னமும் இந்த ரோட வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. இது இன்னும் காண்டுனா தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் லுக் தான். ஏன்னா செகண்ட் லுக்கா ஃபர்ஸ்ட் லுக்கா கூட விட்டுருக்கலாம். இப்ப விடாமுயற்சின்னு டைட்டில் போட்டோன்னு வைங்க, சும்மா கூகுள்ல தான் தேட்டு போறான்னு வைங்க, அந்த ஃபர்ஸ்ட் லுக் தான் முன்னால வந்து நிற்கும். இல்ல ப்ரோ, இன்னும் கொஞ்ச நாள் என்ன இவங்க இப்படியே போஸ்டரும் நெக்ஸ்ட் விட்டாங்கன்னா, நம்ம பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா போட்டோ எடுத்து நானும் விடாமுயற்சி குரூப்ல இருக்குன்னு போட்டோ வரப்போகுது பாருங்க. ஆல்ரெடி யாருக்கோ பர்த்டே விஷயம் அந்த மாதிரி தான் போட்டாங்க, பேக்ரவுண்ட்ல தலையை வச்சுக்கிட்டு இல்ல ஒருத்தர் இனிமே அதான் நடக்க போகுது. சரண் ப்ரோ எப்போ கிளிம்ஸ் வருது? இன்னும் டேட்லாம் இது பண்ணல ப்ரோ. நேத்தோ முந்தா நேத்தோ தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே. ஆனா கிளிம்ஸும் ட்ரெய்லர் கண்டிப்பா ரெண்டுமே கன்ஃபார்மா ப்ரோ? கிளிம்ஸ்ன்றது என்னது 1.5 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கத்த டீசர் விடுவாங்களா ட்ரைலர் விடுவாங்களான்னு தெரியல. ஒரு கிளிம்ஸ் இப்போ விட்டுருவாங்க. இப்போ விட்டு தீபாவளின்னு போட்டு எனக்கு கிளிம்ஸ் ஒரு பாட்டு ஒண்டி விட்டு அதுக்கத்தது அவங்க வேட்டையனுக்கு போயிட்டோம். பாட்டு ஆனா நம்மளுக்கு இப்ப ஆளுமா டோலுமா லெவல்லாம் கிடையாதுல்ல ப்ரோ, சும்மா நார்மலா சாங் இருக்கு, ஒரு வச்சிருக்காங்க. குத்து சாங் இருக்குன்னு தான் சொன்னாங்க. குத்து சாங்கா? அது எப்படி ப்ரோ வரும் இந்த கதையில? ப்ரோ இப்ப சில்லால எப்படி வந்துச்சு ஸ்டார்டிங்? ஃபிளாஷ்பேக் மாதிரி ஏதாவது வரலாம். ஐயா எப்படி போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி வந்துச்சோ அதே மாதிரி நீங்க எதையும் கேட்க கூடாது. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல எப்படி போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி வந்துச்சு, ஓடு மன்மா ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ யாரையாவது ஐயோ சும்மா இருங்கயா நீங்க. ப்ரோ வைக்கிறத கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் இல்ல, உண்மையிலே சில்லாலாம் ஒரு அளவுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி வச்சான். எனக்கு அந்த நாங்க வேற மாதிரி தான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்.
நீங்க வேற மாதிரி சார். ஐயோ இங்க வேற ப்ரோ மாதிரி சார்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்க அதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் மறந்துட்டு இப்பதான் ஒரு மனநிலைக்கு வந்திருக்கும். திருப்பி அதை ஞாபகப்படுத்த வேணாம். இல்ல நான் உக்காந்துட்டு இருக்கிறேன், கூட வந்து 2 பேரும் விஜய் ஃபேன்ஸ் என்னைய சிரிக்கிறாங்க சார். சந்தோஷ் சுப்ரமணியன் டெம்ப்ளேட் வரும்ல, சிரிக்கிறாங்கப்பா எல்லாரும். எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். விடாமுயற்சியை பொறுத்த அளவுக்கு ப்ரோ, நம்மளுக்கு விடாமுயற்சின்ற பாருங்க, வலிமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்கிங் தான் நல்லா இருக்கும். ஆனா ஸ்டோரி பேஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ கம்முனு ப்ரோ, மேக்கிங் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. வாய கேட்காத ப்ரோ, நீ விவேகம் கூட இல்ல ப்ரோ, மேக்கிங் அந்த நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த எதுல பஸ் மேக்கிங் சீனு நல்லா இருந்துச்சு? இருங்க எதுல மேக்கிங் நல்லா இருந்துச்சு? வலிமையில மேக்கிங் நல்லா இருந்துச்சா? என் வயிற்ற சொல்ல கொட்டிக்காத ப்ரோ, விட்டுரு ப்ரோ. இல்ல வலிமையில வந்து அதை வேற சேஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க. சூப்பரா நெஞ்சமெல்லாம் இல்ல எடுத்திருந்தாங்க. ப்ரோ, நான் புண்ணாச்சு சொல்ல எனக்கு தெரிஞ்சு. அந்த சேஸ் மேக்கிங்னா சீன்ஸ் அந்த எல்லாமே ஃப்ரீயா எடுத்திருந்தாங்க. பட் ஆனா வந்து மேக்கிங் ஓவராலா நல்லா இல்ல. ஒரு சில இடத்துல பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அவர் லுக்லயே வந்து கண்டினியூஷன் இருக்காது. ஆமா அதான் ஆமா. ஒரு இதுல வந்து பிரவுன் அடிச்சிருப்பாரு, ஒரு இதுல பிளாக்ல இருப்பாரு. பார்க்க உங்களுக்கு என்னையா பண்ணி வச்சிருக்க வினோத்ன்ற மாதிரி நமக்கு இருக்கும். தான் கண்டினியூஸா விபூதி அடிச்சானுங்க. அதுதாங்க ரெண்டு அவங்க வருஷம் ஷூட் விஜய் பண்ண ஃபேன்ஸுக்கு படம். மொரட்டு கண்டென்ட்டா மாட்டிக்கிருச்சுங்க. உலகமே கீழ முன்னை மிஞ்சிட யாருன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. காண்டாயிருச்சு பாக்க. இல்ல ஏன்டா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த தாய் கிழவியை அடிச்சு கொண்டிருந்தா பாதி தப்பிச்சிருக்கும். தவறு. இல்ல ஒரு அம்மா பையன் சீன் நல்ல சென்டிமெண்ட்லாம் வைக்கலாம். ஆனா அந்த அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்ற டயலாக் யாரா எழுதி கொடுத்தா உங்களுக்கு? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. 2 விஷயம் ப்ரோ. விவேகத்துல காஜல் கல்ச்சர் ரெஜிஸ்டர் இருக்கணும், இதுல அந்த தாய் கிழவி ரெஜிஸ்டர் இருக்கணும். சத்தியம். ஐயோ, தாய் கிழவியை நறுக்கிறோமோ இல்லையா, அதை ப்ரோ நறுக்கணும் கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, அந்த காஜல குரல் பாட்டு பாடுறப்பெல்லாம் விவேகம் படத்துல சட்டையை கழட்டிட்டு கத்துனேன் ப்ரோ நானு. இல்ல ப்ரோ அது இல்ல பாட்டா நல்லா இருக்கும். இத்தனைக்கு அந்த ஷர்ட் கழட்டுற சீன்லாம் வந்து கேமரா எப்படி வச்சிருக்கலாம் தெரியுமா? குப்பை மாதிரி வச்சு கொடுத்தான், மண்ணு மூட்டை மாதிரி வச்சு கொடுத்தானுங்க. இல்ல இந்த மனுஷன் அதை பண்றதே அதிசயம். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இதெல்லாம் மொமெண்டம் முடிச்சு எப்பயாவது தானே விட்டான். கிடைக்கும். கேமரா வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட்டேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கணும். நீங்க இல்ல ப்ரோ, என்னடா ப்ரோ இது நம்ம இல்ல, கேட்டா ஒண்ணுமே இல்ல. 360 டிகிரி கேமரா போட்டு சுத்த விட்டு அந்த சண்டைய சூப்பரா மேக் பண்ணிருக்கலாம். துணிவுல சூப்பரா பண்ணாங்கல்ல ஒரு 360 டிகிரி. இல்லங்க, ஆனா அதே ஆளுதான் வந்து அதே வெற்றி தான் வந்து வேதாளத்துல வந்து சூப்பரா இது கேமரா வச்சிருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர்றதெல்லாம் தரமா இருக்கும். இன்டர்வல் ப்ரோ பிளாக் எல்லாம் அவன் திருப்பி ஃப்ரேம் திருப்பி எல்லாம் வைப்பான் ப்ரோ. ஒண்ணுத்துல கூட ஃபைட் சீன்லாம் பெருசா கேமரா, புது கேமராலாம் யூஸ் பண்ண தெரியாது ப்ரோ அவனுக்கு. இருக்கிற அவன் கேமராவை சுத்தி இல்ல சுத்தி ப்ரோ, அவன் விவேகம் அவ்வளவு டெக்னிக்கலா எடுத்ததுக்கே நான் மிரண்டேன். ஏன்னா வேதாளம்லாம் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, நார்மல் கேமரா தான் பிரைட்டா வச்சு எடுத்திருப்பான். சும்மா பிரைட்னஸ் வச்சு விட்டுருவான். ஜிப்சி வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ, வாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் ரஜினி சொல்ற டைலாக் தான், நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. அந்த மாதிரிதான். இப்போ நான் ஆளே அப்ப தெரியாதவங்க எல்லாம் ஆள் வந்து ப்ரமோஷன் பண்ண. ரொம்ப நல்லவனா இருந்து விக்னேஷ் சிவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரா? ஆனா வேணா, இல்ல இல்ல அதெல்லாம் ப்ரோ. அதெல்லாம் இல்ல வேணாம் ப்ரோ வேணாம். ப்ரோ அதாவது நான் நம்ம வந்து நான் தூக்கு நான்லாம் மாட்டிக்கிறதுக்கு அப்படி சமம்னா நடந்தா அது விக்னேஷ் கிட்ட படம் கொடுக்கறது தான். கத்தி படம் மாதிரி நான் நின்றுவேன் ப்ரோ. போயிட்டு அந்த 4 தாத்தா நாங்க வேணா 4 பேரு அப்படின்னு நின்றுவேன் நான்லாம். இல்ல ஏங்க, விஜயே வந்து சிவாஜி வெங்கட் தாங்கின பிரபு கிட்ட ஆர்மி இது. கொடுத்துருக்கேன். சிவாஜியே தாங்கின ஆர்மி இது. இல்ல அந்த காஜல் அகர்வால பாட்டு பாட விட்டு நம்ம ஆள பாக்ஸிங் பண்ண விட்டதை பார்த்த ஆர்மி நம்மளுது. நீங்க வந்து ரொம்ப வந்து ஈஸியா இடம் போடுறீங்க. இல்ல அது கரெக்ட். அதான் சொல்றேன்ல, அந்த காதல் அகர்வால் சீனு, அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சு, இது 2 கொடுத்தது எவன்னு சொல்லுங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். இல்ல அம்மா சாப்பிடாம இருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். ஏன்டா அந்த ரைமிங்கா தான் பேசுவியா நீ? அந்த டைம்ல யார் எழுதி கொடுத்தான்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க. அதுவும் சும்மா இல்லாம அந்த தாய் கிழவி வேற இன்னொரு டெம்ப்ளேட் வேற கொடுத்துருக்கேன். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சரி ஐயா, கீழே யாராவது எடிட்டர் இருந்தா அந்த போட்டோல அஜித் குமாரை மட்டும் கட் பண்ணி தந்துட்டு அந்த ஆள் முகம் தெரியாதவங்களை தட்டி விட்டு கொடுங்கயா, கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி இருக்கும். வந்துச்சு சரண். இல்ல ப்ரோ, அது நீங்க எல்லாம் இதுக்கு யோசிக்கிறீங்க. எவனாவது இருந்தாங்கன்னா 2014 தலை சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது எடுத்தாப்புல ஒருத்தர் சாய் சாயின்ட்டு வருவான், அவனை அப்படியே அடிச்சு விரட்டி. இல்ல சுட்டு தலை போட்டு வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது தலை இந்த பக்கம் வந்தீங்க, இந்த பக்கம் வந்தீங்க, நான் ஒரு இவன் பெருமாள் என்ன ப்ரோ கோயிலுக்கு போயிருந்தோம். வாட்ஸ்அப்ல ட்விட்டு போட்டான் பாருங்க, அதான் சுரேஷ் ஆமா சந்திரா. ப்ரோ, இப்பதான் வந்தது எனக்கும்.
வாட்ஸ்அப்ல ட்வீட் புரியலையே. குரூப் வச்சாரு ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு 2016 17 டைம்ல எல்லாம் ஏதாவது அஜித் திட்டணும்னா சுரேஷ் சந்திராவை டேக் பண்ணி நேரா மோதுராமானுங்க எதுக்கு எடுத்தாலும். நம்மளும் அவனை ஜாலியா அக்கௌண்ட் பண்ணிட்டு இருந்தோம். டேய் சுரேஷ் ரெய்னா நேரா மோதுறான்னு. இப்ப நம்ம அப்படியே அவன் மோதவே மாட்டான்றது நமக்கு தானே தெரியும். இல்ல அதான் அது ஒருத்தன் நம்ம ஆளு ஒருத்தன் நம்ம ஐடியில ஒருத்தன் போட்டிருந்தான். அவன் எங்களையே லெஃப்ட் ஹேண்ட்ல தான்டா டீல் பண்ணுவான். நீங்க யாரா ப்ரோ வாட்டர் மார்க் இல்லாம போஸ்டர் மேல போட்டுருப்பாரு ப்ரோ. அது ஒருத்தன் ஓப்பனாவே போட்டுதான். அவன் எங்களையே புண்ட மாதிரிதான் டீல் பண்ணுவான். நீங்க எல்லாம் யாரா? ஆனா வரவே இல்ல. வந்துச்சா யாருக்காவது? வந்துச்சு. நான் டாக் பண்ணிட்டுமா? லைக் ஆர்டி மட்டும் பண்ணுங்க ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். தருண் வந்தவன் பேக் கேஸ் ஆர்டர் கொடுக்க போயிட்டான் போல இருக்கு இந்த போட்டோ எடுத்துட்டு. சார் தரமா இருக்காருப்பா, சூப்பரா இருக்காரு மனுஷன். ஐயா நான் ஏன் பேக் கேஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்? ஏன்ட்ட அஜித்குமார் கூட சேர்ந்து எடுத்த ரசீத்தே இருக்கியா? இல்ல நான் இது சொல்றேன், தருண் சொல்றேன் ப்ரோ. அப்படியே எனக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு ப்ரோ. என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்கியா? சரண் ப்ரோ ஒரு பாட்டு இருக்காம எடுக்கிறதுக்கு? இல்ல ப்ரோ, எடுத்தாச்சுன்றாங்க நான் கேட்டதுக்கு. நிறைய பேர் ரஹ்மான் ப்ரோ போட்டுட்டு இருந்தாரு 1 வீக் ஷூட் இருக்கணும் அப்படின்ட்டு. நான் கேட்டதுக்கு அந்த பாட்டை ஹைதராபாத்லயே எடுத்தாச்சுன்னு தான் சொன்னாங்க. ஜிபியூ முடிஞ்சிருச்சா ப்ரோ? அங்கேயும் ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருக்குன்னாங்க. இல்ல ஜிபியூ போயிட்டு இருக்கு.